Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். தமிழகத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு கோடை வெயில் வாட்டி வளைத்து வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி அடித்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் சென்ற வாரம் முதல் அனல் காற்றுடன் வெப்பம் இருந்து வந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் நாகை உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் எனவும் இதனால் மஞ்சள் அலர்ட் கொடுத்தும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் திடீரென வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தது. குறிப்பாக கீழூர் சுற்றுவட்டார பகுதியான காக்கரணி, குருமனாங்குடி, திருநெல்லூர், நீலப்பாடி, குறுக்கத்தி, மணலூர், கூத்தூர், தேவூர், பட்டமங்கலம், வெண்மணி, அணக்குடி, இருக்கை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரம் விடாமல் இடி மின்னுடன் பெய்த கனமழையால் சாலைகள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தெரிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சிறுவர்களும் உற்சாக மீதியில் மழையில் ஆட்டம் போட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதே போன்று பருத்தி சாகுபடிக்கு இந்த கோடை மழை பெரிதும் உதவும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.